மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்களை உரிமையாக்கிக் கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் 53 ஆண்டுகளாக இந்த வளாகத்தில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் தமிழ் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் முடிந்தவரை நான் சென்று கொண்டிருந்தேன். அதுவும் கடைசியா ஒரு 20 ஆண்டுகள் எல்லா அமைப்புகளோடும், இங்க புதன் வெள்ளி திருக்குறள் பேரவை, நம்முடைய திருவரங்கம் செண்பக தமிழரங்கு, இப்படி பாவாணர் தமிழ் இயக்கம், தமிழிசை சங்கம் என்று எல்லா அமைப்புகளோடும் சுற்றி சுற்றி வந்தவன். ஆனால் திருவருள் எனக்கு ஒரு 3 ஆண்டுகளாக என்னை முடக்கினாலும் உங்களுடைய அன்பால், இதில் எத்தனை பேர் எனக்காக என் மீது அன்பு கொள்வீர்கள், வேண்டிக் கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியாது. அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் முதலிலே உரிமையாக்கிக் கொள்கிறேன். நான் இங்க வந்து தமிழ் சங்கத்திலே முதலிலே 1976 என்று நினைக்கிறேன் முதல் பேச்சு இங்க உடைய கன்னி பேச்சு இங்க இருந்தது. அதன் பிறகு இப்பொழுது 2026 அன்று அவருடைய தந்தையார் இருந்தார் அமைச்சராக, தமிழவேல் ஐயா இருந்தார்கள். இன்று அவருடைய திருமகனார் உதயகுமார் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆண்டு விழா நான் வந்திருந்தேன். அந்த கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், இருந்தாலும் அந்த முழுவதும் இருந்தத காரணத்தினால என்னவோ அவர் என்னை இந்த அன்பு வலையிலே அகப்படாமல் எப்படி இருக்க முடியும், நீங்கள் தான் இன்று வர வேண்டும், ஒரு அரை மணி நேரமாவது பேச, நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்னு என்னை அன்பு கட்டளையிட்டார்கள். அதை என்னால் மீற முடியவில்லை. உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது, நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் உடல் நலம், மருத்துவர்கள் சொல் பேச்சு கேட்க வேண்டியதுனால அதிகமா என்னால் உட்கார்ந்து இருக்கிறதோ, பேசுறதோ, சிந்திக்கிறதோ, படிக்கிறதோ கூட உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே கண்ணன் என்பவர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வு பெற்ற மின்துறையிலே மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவருடைய அக்கா பொண்ணு தான் இங்க எனக்கு மருத்துவர். அவங்க அப்பப்போ பார்த்து எனக்கு தைரியம் சொல்லி, என்ன மாமா எப்படி இருக்கிறீங்க, நான் பேசலைன்னா கூட வாரம் ஒரு தடவை அவங்க பேசிடுவாங்க, நல்லா இருக்கீங்களா, இல்லைன்னா உடனே வாங்க என்று அழைத்து எனக்கு மருந்துகள் தந்து. நாளே ஒரு 3 ஆண்டுகளாக நான் எங்கேயுமே போகல, எங்கேயும் பேசுறதும் முடியறதில்லை, பேசுறதும் இல்லை. ஆனால் திருவருள் கூட்டி இருக்கிறது. அதற்கு காரணம் உங்கள் அன்பு என்று சொல்லி, இந்த திருக்குறளிலே எனக்கு ஞாபகம், நம்முடைய செண்பக தமிழறிஞனுடைய நிறுவனர் ஐயா ராசவேல் அவர்கள், அது என்ன என் மீது கொண்ட பற்றோ, அவர் மிகப்பெரிய ஆசு கவி, மிகப்பெரிய தமிழறிஞர். அவரும் பாலகங்காதரன் அவர்களும் அவ்வளவு நெருக்கமானவர்கள். அவர்கள் தான் என்னை இந்த திருக்குறளில நீங்கள், அவர்கள் தான் தலைப்பு தருவார்கள். தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகள் தைத்திங்கள் முதல் வாரத்திலே பேசிக்கொண்டிருந்தேன். என் மீது வைத்திருக்கிற அன்பின் காரணமாக அவர்கள் எந்த குறையையும் சொன்னதில்லை. ஆனால் தொடர்ந்து எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்லுவார்கள். அந்த நிலையில இன்றைக்கும் திருக்குறளையே பேச வேண்டும் என்று தம்பி ஏதாவது எது வேணாலும் பேசுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நாம் திரும்ப திரும்ப எப்படி உணவு கொள்கிறோம், காலை மதியம் மாலை இரவு என்று மீண்டும் மீண்டும் கொஞ்சம் மாற்றி இருப்போம்.
இன்னைக்கு இட்லின்னா நாளைக்கு தோசை, நாளைக்கு தோசைன்னா நாளைக்கு மறுநாள் பொங்கல். அப்படி அது மாதிரி வாழ்க்கையில நம்முடைய உயிர் வாழ்வதற்கான தேவையான உணவை உட்கொள்வது போல நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு உலகமெல்லாம் போற்றுகிற ஒரு ஒப்பற்ற உயர்வாளராக இருந்த பெருங்கவிஞர், பேராசான், பேரறிவாளர் நம்முடைய வள்ளுவ பெருந்தகைதான் என்பது என்னுடைய முடிவு. இன்னும் நான் தற்பெருமைக்காக சொல்லவில்லை, முடிந்த அளவில் நான் கரந்தை புலவர்கள் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அது போல 1965 போய் சேர்ந்தேன். அன்றிலிருந்து எனக்கு இருந்த பேராசிரியர் பெருமக்கள், அடிகளாசிரியர் பாவலர் அடிகளாசிரியர் நம்முடைய குடியரசுத் தலைவரிடம் தொல்காப்பியர் விருது பெற்றவர். 100 வயதுக்கு மேல 102வது வயதிலே போய் பெற்று வந்தார்கள் டெல்லியில. பாவலர் பாலசுந்தரம் அவர்கள், சிவபிரகாச சேதுராஜ் அவர்கள், கல்வெட்டு ஆய்வறிஞர் கோவிந்தராசனார் அவர்கள் தான் என்னுடைய ஆசிரியர்கள். அவர்களை பற்றி எனக்கு ஏதோ கொஞ்சம் அந்த சிதர்னது போல கொஞ்சம் தமிழ் இருந்தேன். இப்போ 3 ஆண்டுகளாக இடைவெளி விட்டு போச்சு. அதனால உங்கள் அன்பு என்னை ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையினாலே இன்று என்னை இங்கே அமர வைத்து என்ன செய்ய போகிறான் என்று பார்த்து கொண்டிருக்கிற அமைச்சர் அவர்களுக்கும், துணை அமைச்சர்கள், துணை தலைவர் மற்றும் இங்கே இருக்கிற தமிழறிஞர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, திருவள்ளுவர் முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை நான் அதை கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னார் அல்லவா, அதை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மெத்த பணிவோடு. அது ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொன்று இருக்கும், வேணா அப்படி சொல்றான்னு இருந்தாலும் என்னுடைய கடமை நான் சொல்லுகிறேன். அதை பின்பற்றினாலே என்ன உங்களுக்கு பயன் என்று சொன்னால், நான் இப்பொழுது மறுபிறவி என்றுதான் நினைக்கிறேன். மும்முறை நான் போய் வந்தவன். அந்த அறுவை சிகிச்சை என்று சொல்லுகிறார்களா, அப்பொழுது ஒரு தடவையெல்லாம் நான் வருவேன் கூட தெரியாது. அதே போல என்னுடைய வாழ்க்கையில நான் பெருமைக்காகவோ அல்லது இதுக்காக சொல்லல, நிறைவாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். இப்படி கொஞ்சம் குறைவான நலமாக இருந்தாலும் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள், உற்றார், நீங்க எல்லாமே என் மீது மிகுந்த பாசமும் அன்பும் செலுத்துகிறீர்கள் என்று சொன்னால், அதற்கு உறுதுணையாக இருப்பது, இருந்தது, இருக்கிறது திருக்குறள் தான். அதை நான் படித்தேன். அந்த வகையிலேயே முடிந்த வரைக்கும் நடக்கிறேன். அதனால நீங்க என்னை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே அதுக்கு காரணம் திருக்குறள் தானே ஒழிய நான் அல்ல. அந்த வகையிலே சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு திருக்குறளிலே எல்லாரும் மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க என்னை விட, இருந்தாலும் கூட அந்த கருத்துக்களை திரும்ப திரும்ப நம்ம சொல்லி நம்முடைய உள்ளத்திலே உருவேற்றிக் கொள்வதனாலே நமக்கு ஒரு நிறைவும் நிம்மதியும், நம்மை அறியாமல் அதை பின்பற்றுகின்ற நிலையும் ஏற்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையிலே இன்று என்னுடைய பார்வையில, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. அந்த உரைகளை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். அதுல நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க, எப்படி பின்பற்றுகிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று கருதுகிறேன். பிழைகள் இருக்காது, இருப்பின் பொறுத்தருள்க என்றும் சொல்லி, இதுல உங்களுக்கு தெரியாத கருத்தை நான் சொல்ல போறதில்ல. இருந்தாலும் கூட என்னுடைய பார்வையில சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல பொதுமறை, உலக பொதுமறை. உலகு நாம இங்க இருக்கிறோம்னா இந்த இடம் உலகம். இந்த இடம், அந்த உலகத்துக்கு
வள்ளுவன் தன்னை இந்த உலகத்திற்கு தந்த பெருமைக்குரியவர். தன்னுடைய அறிவை, தன்னுடைய உயர்ந்த கோட்பாட்டினை இந்த உலக மக்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தாலே அவர் நமக்கு கொடுத்து போன ஒன்றுதான் திருக்குறள். அதுல முதல் பாடல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று முடிப்பார். இந்த உலகம் ஆதி பகவன் முதற்று. அதோட அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இந்த உலகம் யாரை நம்பி இருக்கிறது? பண்புடையார் பட்டுண்டு உலகு என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த உலகம் அவர் சொல்லிட்டார். அந்த உலகம் இருப்பது பண்புடையவர்கள் இருப்பதனால்தான் அது உலகம்னு பேர். மற்றவங்களும் இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் குழம்பு சாப்பிட்றோம், அதில் இன்றைக்கு ஏதோ ஒரு காய் போட்டிருப்பாங்க, அதோட சில காய்கள் மிளகாயும் இருக்கும், கருவேப்பிலையும் இருக்கும், கொத்துமல்லியும் இருக்கும். அது மாதிரி அதெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். அதுபோல இந்த உலகத்துல பண்புடையவர்கள் இருப்பதனாலதான் இந்த உலகம் இருக்கிறது. சில அப்படி இப்படி இருக்கிறவர்களும் இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறைகளை எல்லாம் நான் அப்படியே அவர் எப்படி நமக்கு சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எப்படி இருந்தா மனிதர்களாக பிறந்தவர்கள் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் அமைதியோடும் வாழலாம் என்று சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம். அதே போல உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், இந்த உலக நடைமுறையை ஊரோட ஒத்துப்போன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இப்ப நாம் அறிவுடையவர்கள் என்று சொன்னால், படித்திருக்கிறோம் என்று சொன்னால், உலக நடைமுறை என்ன? பெரியவர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு வணக்கம் சொல்கிறோம். வீட்டுக்கு விருந்தினர் வருகிறார்கள், அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இது போன்ற அந்த சின்ன சின்ன பண்புகளை நாம் பெற வேண்டும், அதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதே போல செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். உலகத்து இயற்கை என்னவோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பார்கள், எல்லோரும் ஒரே குணத்தோடு இருப்பார்கள். ஒரு வகுப்புல 40 பேர் படிக்கிறாங்கன்னா 40க்கு ஒரு ஆசிரியர் தான் பாடம் நடத்துறாரு. எல்லாரும் ஒரே மாதிரியா மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள்? இல்லை, ஒரே மாதிரியா இருக்கிறார்கள். ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த குழந்தைகள் கூட ஒரே மாதிரியாக இருக்கிறார்களா? இல்லை. அதுபோல அந்த உலகத்து இயற்கையை நாம் உணர்ந்து கொண்டால் நமக்கு நிம்மதி, நமக்கு மகிழ்ச்சி. எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. நம்முடைய அறிவு நமக்கு இருக்குன்னு சொன்னா உலகம் எதை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளும், அல்லவற்றை தள்ளும், அதை புறந்தள்ளிவிடும், அதை பின்பற்றாது. நல்லவற்றைத்தான் பின்பற்றுவார்கள், பாராட்டுவார்கள், புகழ்வார்கள். அது மாத்திரமல்ல, மிக அருமையா சொன்னாங்க, உலகெனப்படுவது உயர்ந்தோர் மேற்றே. உலகம் என்று சொன்னால் உயர்ந்தவர்கள் இருக்கிறதா நம்ம உலகம்னு சொல்றோம். மற்றவர்களும் இருப்பார்கள், பூவோட சேர்ந்த நார் போல அந்த உயர்ந்தவர்கள் இருப்பது தான் உலகம். அல்லாதவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள், நாம் பார்க்கிறோம் நடைமுறையில. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது அவர்களோடு நாம் இணங்கி இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயமும் இல்லை. நாம் சான்றோர்களோடு இருந்து நம்முடைய வாழ்வை நாம் சீர் செய்து கொள்ளலாம். அதே போல அறிவுதான் நம்மை காக்கும். அறிவுடையார் ஆவது அறிவார். பின்னால வரதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு அறிவு வேணும், அதுக்கு கல்வி வேணும். அந்த அறிவை நுட்பமாக உலக நடைமுறைக்கு ஏற்ப பெரியோர்கள் சொல்வழி நாம் எதையுமே ஒன்றை பார்த்து தான் தெரிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய முன்னோர்கள் போன வழியில தான் போகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிவுடையார் எதை பின்பற்றி நடந்திருக்கிறார்களோ, திருவள்ளுவரை போல, நம்முடைய ஆசிரியர்களை போல, நம்முடைய பெற்றோர்களை போல, நல்லதை யார் சொல்லுகிறார்களோ அதை பின்பற்றி நாம் வாழுகிற பொழுது நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவினார். நாம் அறிவுடையவனாக இருக்கிறோம் என்று சொன்னால்
எந்த ஒரு பொருளை யார் சொல்ல கேட்டாலும் அதனுடைய உண்மை என்ன, மெய்மை என்ன என்பதை ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய உண்மை என்ன என்பதை நம்முடைய சொந்த அறிவினால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே நாம் எடுப்பார் கைப்பிள்ளையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. நமக்கு பிடித்த கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சான்றோர் சொன்ன கருத்துக்களை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாம் பின்பற்றலாமே தவிர மற்றவற்றை நாம் ஒதுக்கி தள்ளிவிடலாம். புறம் பேசுவது முதலானவற்றை நாம் நீக்கி விடுவது மிகவும் நல்லது என்று அவர் சொல்லுகிறார். அந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலக நடைமுறையை அறிந்து இது இப்படிதான் இருக்கணும், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சான்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நாம் படித்தபடி நல்லவற்றை நடக்க வேண்டும், தீய சொற்கள் பேசக்கூடாது, இது எல்லாம் நமக்கு சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். ஒரு பள்ளியில ஒரு மாணவனா இருந்து வெளியில வரானா அவனுக்கு எது நல்லது கெட்டது என்பதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா அதை கடைபிடிக்கிற முறையிலே தான் அவனுடைய வாழ்க்கையின் வெற்றியோ தோல்வியோ அமைகிறது. நாம் பிறந்து விட்டோம், ஆனால் இந்த வாழ்க்கையிலே நாம் நிறைவோடும் நிம்மதியோடும் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அதற்கு நிறைவாகவும் நிம்மதியாகவும் மகிழ்வாகவும் இருப்பதற்கு முற்ற துணையாக இருப்பது திருக்குறள் என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த திருக்குறள் கருத்துக்களை நாம் உள்வாங்கி அதன் வழி நடப்போமே ஆனால் உறுதியாக நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுல அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா சிலவற்றை உடல் நலத்துக்கு என்ன சொல்றேன். இந்த உடல் இருந்தாதான் நம்ம இயங்க முடியும். இப்போ எனக்கு கொஞ்சம் நல குறைவுங்கனாலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய சான்றோர் அவையிலே உட்கார்ந்து பேசுகிறேன் என்று சொன்னால் எனக்கு கொஞ்சம் நாணத்தோடு தான் நான் பேசிக்கணும். ஆனால் முடியாது, பேசுவது என்பதே முடியாதுங்கும் போது என்ன செய்ய முடியும். அதனால உடல் நலம் பற்றி என்ன சொல்லுகிறார், இந்த உடம்புக்கு மருந்தே வேணாங்கிறார். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணும். நம்ம உண்ட உணவு நன்றாக செமித்து ஜீரணம் ஆகி பசி இருந்தால் நாம் உண்ணுகிற பொழுது நமக்கு மருந்து வேண்டாம் அப்படிங்கிறார். எத்தனை பேர் அதை நம்ம கடைபிடிக்கிறோம்? நேரமாச்சா, 1 மணி ஆச்சா, சாப்பிட்டுருங்க கொஞ்சமா அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர்க்க வேண்டும். அப்புறம் அற்றால் அளவு அறிந்து உண்க. நம்முடைய உடம்புக்கு அளவோட சாப்பிடுகிற, சும்மா கிடைக்குது நம்ம பாட்டில் எதை கிடைக்கிறதெல்லாம் அள்ளி போட்டுக்கிறது அல்ல. நம் உடம்புக்கு எது ஏற்றுக்கொள்ளுமோ, எனக்கு ஏற்றுக்கொள்ளுகிற உணவு இன்னொருவருக்கு ஏற்றுக்கொள்ளாது, எனக்கு பிடிக்கிறது இன்னொருவருக்கு பிடிக்காது. அதுபோல நாம் அந்த வகையில வாழ்வை அமைத்து கொண்டால் நம்முடைய உடல் நலமாக இருக்கும். மருந்து வேண்டியதில்லை. இது சாதாரணமாக கடைபிடிக்கிறது தான் நம்ம அந்த கொள்கை பிடி கற்றலுடைய பயன், அறிவின் பயன், அதை நாம் செய்ய வேண்டும் என்பதை மிக ஆணித்தரமாக சொல்றார். மருந்தே வேணாங்க டாக்டர் சார், நீங்க எப்படி சொல்றீங்களே, நீங்களே தானே இப்படி போயிருக்கீங்கன்னா அது நான் பின்னால வரேன், அதை பத்தி சொல்லலாம். இத பொதுவா இதை சொல்லுகிறார். நமக்கு தேவையான உணவை, போதுமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு பசித்த பின் புசித்தால் மிக மிக நல்லது என்று சொல்லுகிறார். அதே போல ஒரு மருத்துவத்தை நம்ம போறோம் அப்படின்னு சொன்னாலும், நம்ம போறோம் நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்லாம் அவங்க படிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு நோய்னா, இப்போ நான் போறேன் ஒரு டாக்டர்கிட்ட போனா, ஐயோ அவர்கிட்ட போனியா ஏகப்பட்ட செலவு பாரியா, அவரு பிளட் டெஸ்ட்டுக்கே போட்டு தள்ளிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னோம்னா நான் ஒரே உங்க கையை பிடிச்சி பார்த்தோ அல்லது ஸ்டெத்தை வச்சு பார்த்தோ ஒரு தோராயமா கொடுக்கறது மருந்து, ஓ இவருக்கு இது அப்படின்னு, அது ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் சிறந்த மருத்துவர்கள் அதை முழுமையாக உங்களுக்கு என்ன பண்ணுது, எப்ப இருந்து இது இருக்குது அப்படின்னு தோண்டி தோண்டி கேட்டு அதை செய்வார்கள். அப்படி செஞ்சாதான் அந்த உடல் நலமாக. இல்லைன்னா நம்ம திரும்ப திரும்ப போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த உண்மையை நாம் கேட்பது என்பது அவ்வளவு, அது நம்முடைய நோயினுடைய தன்மை என்ன, நிறைய பேர் ஏமாந்து போயிடுறோம் அதுல. அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு குடும்ப மருத்துவர் இருப்பாங்க, அவங்க சரியா சொல்லுவாங்க, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் நிறைவாக இருக்க முடியும்.
அதே போல மனநலம், உடல் நலம் போயிடுச்சு, மனநலம் தான் ரொம்ப முக்கியம். மனநலம் தான் உடம்ப பாதிக்கிறதே மனம்தான். நம்முடைய மனசை நல்லா வச்சுக்கணுங்க. மனம் நல்லா இருந்தா நமக்கு எந்த குறையுமே இல்லைங்க. அது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை, ஒன்றும் இல்லை. மனத்துக்கண் மாசு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா என் நோக்கத்தை நான் சொல்லிட்டு போறேன். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண். நீங்க எந்த தர்மமும் செய்ய வேண்டாம், ஒன்னும் செய்ய வேணாம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன். மற்றதெல்லாம் சும்மா போலித்தனமானது கிடையாது. உங்க மனசுல மாசு என்ன? இது நான் வகுப்புல நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டாரு, டிஓ வந்தாரு. வந்துட்டு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்புற அப்படின்னு சொன்னா, ஒரு பையன் எந்திரிச்சு மனதிலே குற்றம் இல்லாமல் இருப்பது அப்படின்னு நான் சொல்லுவான். அவ்வளவுதான் நான் சொல்லுவான். மனத்துக்கண் மாசு இல்லாமல் இருப்பது அறம் அப்படின்னு. அவன் என்ன சொன்னான்? பொறாமை, பேராசை, கோபம், இன்னாச்சொல் இவையெல்லாம் இல்லாமல் இருப்பதுதான் அறம் அப்படின்னு சொன்னான் அவன். உடனே அவரு என்ன பாக்குறாரு, என்னங்க இந்த பாட்டுக்கு இவன் இப்படி சொல்றான், எங்க இருக்குது பொறாமை, எங்க இருக்குது கோபம்? ஐயா, அடுத்த பாட்டு இருக்குது மன மாசுன்னு சொல்லிட்டாரு. அந்த மனதுல இருக்கிற மாசு என்னங்கிறது சொல்றதுக்கு தாங்க நாங்க ஆசிரியர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப வியந்து போனாரு. அதனாலே எனக்கு கிடைச்சது என்ன பரிசு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல போய் தனியா ஒரு வாரம் அந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக என்னை தேர்வு செஞ்சுட்டு போயிட்டாரு அவரு, ஒரு டிஓ வந்தவர். அது மாதிரி நாம் செய்கின்ற செயல்பாட்டினாலே நம்மை ஒருவர் மதிப்பிடுவார்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது மனத்துல மாசு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது பாருங்க, அழுக்காறு, பொறாமைப்படாதீங்கன்னு சொல்றோம், எல்லாரும் சொல்றோம் பொறாமை. ஏன் பொறாமைப்பட்டா என்ன? எதிர்மறையா கேட்போமே, ஏன் பொறாமைப்படுறோம் என்ன? அழுக்காறு எனும் ஒரு பாவி, அது லேசாத கதை கிடையாதுங்க, அது ஒரு பாவி. திருச்செற்று தீயுழி வைத்து விடும். சாதாரணமா நினைக்காதீங்க. அவங்க நல்லா இருக்காங்கன்னா, ஐயா நல்லா இருக்காரு, அவங்க போட்டுக்கிற சட்டை நல்லா இருக்கு, அவங்க வச்சிருக்கிற வண்டி நல்லா இருக்குது, அவங்க வீடு அருமையா கட்டி இருக்கிறாங்க, இப்படி பாராட்டுறதெல்லாம் இருக்க. எதிர்மறை நோக்கமே இருக்கக்கூடாது. பொறாமப்பட்டான்ப்பா பெரிய ஒருவர் அப்படியே போறாரு வராரு அப்படி நினைக்கவே கூடாது. ஒரு நாளும் பொறாமை என்பது இருக்கும். அப்படி இருந்தா என்னன்னா அது ஒரு பாவிங்க. என்னையா பண்ணாது உனக்கே தெரியாது. திருச்செற்று தீயுழி உய்த்து விடும். ஒன்ன அறியாமலேயே சில வேலையை செய்யும். இப்ப நம்ம தான் இவ்வளவெல்லாம் போட்டு வைத்திருக்கிறார்கள் கரண்ட்டு, நம்ம தமிழ்ச்சங்கம் தானே அப்படின்னு போய் நம்ம தொட்டோம்னா சும்மா இருக்குமா? அது போலதான் நம்முடைய ஒரு செல்லு வச்சிருக்கிறோம், பார்க்குறோம், எங்கேயோ ஒரு நம்பர் மாறி போனா அவங்களுக்கு போவார். அவங்க அமெரிக்காவில் இருக்கலாம், லண்டன்ல இருக்கலாம், எங்க இருக்கலாம். அந்த நம்பரை ஒரு 10 நம்பரை நம்ம போட்டு விட்டோம்னா போகுது, பேசுறோம். அது மாதிரி தீ உழி உய்த்து விடும், அது நமக்கே தெரியாது. அதனால பொறாமப்படாதீங்க. அப்புறம் சொல்றாரு மனசு 6ல் வள்ளுவருக்கு, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் அப்படிங்கிற. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், தான தர்மம் ஏதோ பண்றேன், இதை பார்த்து இவர் என்ன பெரிய இவரு வள்ளலா கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன். ஒன்னால கொடுக்க முடியலன்னு சும்மாரு, அவரு கொடுக்குறாரு, கொடுக்காம இருக்காரு. அதை நீங்கள் பொறாமைப்படுவீர்களே ஆனால், இப்ப நான் தான் பொறாமப்படுறேன்னு வச்சுக்கோங்க. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுங்கிறாரு. எனக்கு தானே வரணும், நான் பொறாமப்பட்டா என்னோட நிக்கணும்ல அந்த துன்பம். இல்ல, என்னுடைய சுற்றத்தார்கள் கூட. இப்போ 2 தான் நமக்கு ரொம்ப முக்கியம், உண்ண உணவு, உடுக்க உடை. 2ம் கிடைக்காதுங்கிற. உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடுமையா. தயவு செஞ்சு நீங்க பொறாமப்படாதீங்க. அந்த பொறாமையினுடைய தீமையை இவ்வளவு அழகா எந்த உலக கவிஞனும் சொல்லியிருப்பானான்னு தெரியாது. இது நம்மளால பின்பற்ற முடியாத. எதுக்கு பொறாமப்படணும்? வேணாம், ரைட்டு. அதே போல ஆசை, பேராசை வேணாம். நம்ம கிட்ட இருக்கிறது போதும். ஏங்க, இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு கூட நாம இரவு உணவு முடிக்கலாம், 40 ரூபாய்க்கு முடிக்கலாம்,
400 ரூபாய்க்கு முடிக்கலாம் ஒரு உணவைய. நம்ம அளவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே இங்கேயே இருக்கு. அந்த வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகுது புதியில். எனக்கு வேணாம், எதுவும் வேணாம், இருக்கிறது போதும் அப்படின்னு நீங்க நினைங்க. ஆசைப்படாதீங்க, பேராசைப்படாதீங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை, ஏற்ற தொகையை அல்லது ஏற்ற கூலியை அல்லது ஏற்ற பயனை நீங்கள் அடைந்து அதை எப்படி வேணாலும் வச்சுக்கீங்க. ஆனா தயவு செய்து நீங்க பேராசை கொள்ள வேண்டாம். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறது வேணாம். இருக்கிறதுக்குள்ளார செலவு பண்ணுங்க. 1000 ரூபா இருக்கா, முதல்ல கொண்டு போய் 100 ரூபாய் 200 ரூபாய வங்கியில போடுங்க, இல்லைன்னா சேமிப்பா வைங்க. அந்த 800 ரூபாய்க்குள்ளார செலவு பண்ணுங்க. 1000 ரூபா இருக்குன்னா இன்னொரு 200 ரூபா நண்பர்கிட்ட வாங்கி செலவு பண்ணாதீங்க. பேராசையே வேணாம். இருக்கிறதுக்குள்ளார ஒரு சட்டை மீட்டர் 100 ரூபாய்க்கு எடுக்கலாம், 40 ரூபாய்க்கு எடுக்கலாம், 400 ரூபாய்க்கு எடுக்கலாம். அந்த மாதிரி வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. அது அப்புறமா அவர் சொல்றாரு, நீங்க இன்பமா தானே இருக்கணும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். எல்லாரும் தேடி தேடி ஓடி ஓடி போறது, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடி. அதுதான் சொல்றோம், இன்பமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்கு வள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்றார், இன்பம் இடையறாது வேண்டும். உனக்கு இன்பம் இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நாளைக்கு மாத்திரம் இல்ல, என்னைக்கு உனக்கு இன்பம் கிடைக்கையா? எப்போ? அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இந்த பேராசைய மாத்திரம் நீ விட்டுட்டீங்கன்னா உனக்கு எந்த நாளும் இன்பம் தான். அந்த பேராசைய மாத்திரம் விடுங்க தயவு செஞ்சு என்று சொல்றார். அப்போ அழுக்காரையும் விட்டுட்டோம், பேராசையும் விட்டுட்டோம். அப்புறம் கோபம் வரவே கூடாதுங்க. உங்களுக்கு வராதான்னு கேட்காதீங்க, வராது. கோபமே வரக்கூடாதுங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். நான் கோவப்பட்டா என்னோட தானே, இப்ப எனக்கு நோயின்னா என்னோட தானே இருக்கணும். நான் கோவப்பட்டேன்னா என்னை சுற்றி இருக்கிறவர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய உற்றார், என்னுடைய உறவு, என்னுடைய நட்பு எல்லாத்தையும் அவனோட ஆளியா, ஐயோ இவன் அவன் மாதிரிதான் இருப்பான் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையே பாழ்பட்டு போகும். கோபத்தால எவ்வளவோ தீமைகள் வரும். நீங்க பொதுவா கிராமங்கள்ல நாட்டு நடப்புகளை பார்க்கும்போது நம்ம குடும்பத்தை பத்தி ஒரு கணிப்பு வச்சிருப்பாங்க மற்றவங்க. ஒரு பொண்ணே பார்க்க போறோம், அப்படியே வெளிப்படையாவே சொல்றேன். ஒருத்தர் கேட்கறான், அண்ணங்கிட்ட கேட்கறாங்க அவங்க குடும்பம் எப்படி அப்படின்னு விசாரிப்பாங்க. எல்லாம் சரிதான், உண்மையா இருக்கிறவங்க கிட்ட கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் தட்டாப்படா ஆளியா அப்படியே நின்று போகும். இதை எண்ணி பார்க்க வேண்டும். மிக அருமையா சொல்றாரு, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். நம்மளை மாத்திரம் நான் கோவப்பட்டா எனக்கு மாத்திரம் கெடுதல் வந்தா பரவாயில்லைங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க என் குடும்பத்துக்கே கெடுதல். அப்போ கோவப்படலாமா? நாம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. ஒண்ணு சாதாரணமானதுதான், பொறாமை, பேராசை, கோபம். அதே மாதிரி உள்ளுவதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். உள்ளியதெல்லாம் உடன் எய்துமா? சார் நான் என்னென்னமோ நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்குது சார் அப்படிங்கிற. நீங்க நினைச்சு பாருங்க, பரிச்சார்த்தமா உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம்தான், நீங்க கடைபிடிச்சீங்கன்னா தான் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். அந்த இன்பம் இப்ப சாப்பாடு சமைக்கிறாங்க வீட்டுல அப்படின்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு காயறிஞ்சு அந்த அடுப்படியில நின்று 1 மணி நேரம் சிரமப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆகா என்ன அருமையான அறுசுவை உணவுன்னு சொல்றோம். அந்த காய் நல்லா வெந்தாதான் தலைப்பழம் குழம்புல கொதிக்குது. அதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு உயிர் இருந்தா. அது மாதிரி நாமும் சில தியாகங்கள் ஒன்றும் பெரிய கஷ்டமானது இல்லை, அதை செஞ்சோம்னா எப்பவும்
இன்பம் இடையறாது என்றும் சொன்னாரு. அது மாத்திரமல்ல, உள்ளியது எல்லாம் உடனே இது. நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றார். உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். கோபம், மனசுல கோபம் இல்லாதவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இன்னா சொல், ஏங்க இனிய அது நேர்மறையா சொல்லலாம். இனிய சொற்கள் இருக்கும்போது எதுக்கு இன்னா சொல் சொல்லணும்? ஒருத்தர் மனம் வருந்துற மாதிரி, கோபப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி, அப்படியே பொடி வச்சு பேசுறது, அது பண்றது, இது பண்றது, பட்டும் படாம பேசுறது, ஜாட மாடையா பேசுறது, இதெல்லாம் வேணவே வேணாம் அப்படிங்கிறத மிக அருமையா சொல்லாரு. யாருக்கு யாரு அழகு? அழகுன்னா எங்க இருக்குது? எனக்கு ஐயா அண்ணனை பார்த்தா அழகா தெரியுது, அண்ணனை பார்த்தா அழகா தெரியுது, இன்னொருத்தருக்கு வேற ஒருத்தரை பார்த்தா அழகா தெரியுது. அழகு என்பது உருவத்திலேயோ நிறத்திலேயோ இதுலையோ இல்லை, அது பண்புல தான் அழகு. அதுதான் நிலைத்தது, மற்றதெல்லாம் நிலையில்லாதது. அதை சொல்றாரு. பணிவு அடக்கம் அமரருள் உய்க்கும். எங்கேயும் நீங்க பணிவா இருங்க. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி. அதுதான் அழகு. ஒருத்தருக்கு அழகே நாம் அடக்கத்தோடு இருக்க வேண்டும், இனிய சொற்களை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இன்னா சொல் ஒருபோதும் நமக்கு வேண்டாம். பிறர் அதை இன்னா சொல்லலாம் என்ன? பிறர் மனம் புண்படுமாறி. அப்படியா பேசிட்டான் அவன், நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணல, பேச முடியல, அவனுக்கு எல்லாம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு அப்படிமா நிறைய பேர் காயப்படுத்தி விடுவார். இந்த நாக்கு இருக்க ரொம்ப அருமையா சொல்லுவாரு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி பழம் இருக்கும்போது காயை யாரும் சாப்பிட விரும்புவாங்களா? அது மாதிரி நீங்கள் இனிய சொற்களை பேசுவது நமக்கு பெருமையும் சிறப்பையும் தரும் என்று அந்த மனநலத்துக்கு இந்த 4 தான்: பொறாமை, பேராசை, கோபம், இன்னாசம். இந்த 4 இல்லாம உங்க வாழ்க்கையில பார்த்துங்க. அது ஒரு விரதம் மாதிரி. இப்ப எங்கெங்கயோ போறதுக்கு விரதம் இருக்கிறாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இதை பின்பற்றினால் நிச்சயமாக நம்முடைய மனம் தெளிவாக இருக்கும். நான் முதல்ல உடலுக்கு சொன்னேன், இப்போ மனத்துக்கு சொன்னேன், இப்போ சொல்லுக்கு சொல்றேன். நம்ம சொல் எப்படி இருக்கணும்? நம்ம பேசுற பேச்சு இன்சொலால் ஈரம் படிறு இலவாம். அது அன்பு இருக்கணும் நம்ம பேச்சில். ஐயா நலமா இருக்கீங்களா ஐயா? அந்த பேசுறதுலயே ஒரு கனிவு, பேசுறதுலயே ஒரு குலைவு, பேசுறதுலயே ஒரு இனிமை, பேசுறதுலயே ஒரு பணிவு, பேசுறதுலயே ஒரு அழகு. அது இருந்தா நிச்சயமா நாம ஜெயிப்போம். அவர்கிட்ட ஜெயிக்க முடியாதுங்க. சொல்றாரு, அவரு சொல்றாரு, யாகாவார் ஆயினும் நான் காக்க. ஜாக்கிரதை, வாயை விட்டுறாதையா சொல்லுவாங்க. யாகாவா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதே போல நீங்க அதெல்லாம் இல்லை சார், நான் அப்படிதான் இருப்பேன். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். நீ சும்மா தேவையில்லாம் அவன் ஐயோ பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டான். ஐயா என்னானே தெரியல, அவன் பாட்டில் பேசிட்டு இருப்பான், நல்லதா கெட்டதா, இவனுக்கு தேவையா அதெல்லாம் அப்படின்னு நம்ம முன்னால சொல்ல முடியாது, விடமாட்டாங்க. அதை மிக அருமையா சொல்றாரு. இப்ப நெல்மணியும் பதரும் ஒன்று மாதிரிதான் இருக்கும். அவன் மனிதனாக இருந்தாலும் அவன் ஒரு பதர் போன்றவன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, நீங்க நல்லா பேசுறவங்களா இருந்தா விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெரிய. நீங்க சொல்றத அப்படியே இந்த உலகம் கேட்குமா? அதற்கு உதாரணம் நம்ம காந்தியடிகள். அவர் சொன்னதை கோடானு கோடி மக்கள் கேட்டார்களே. என்ன காரணம்? அவர் தனக்கென்று இல்லை, இந்த நாட்டு மக்களுக்காக பேசினார். இந்த நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும் என்று தன்னையே வருத்தி கொண்டார். அதனாலதான் விரைந்து தொழில் கேட்கும். அது மாதிரி ஒரு மனிதரை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுதா? அதனாலதான் அவரை மகாத்மான்னு எல்லோரும் கொண்டாடுகிறோம், எல்லோரும் கொண்டாடுகிறோம். அது மாதிரி சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்த. சொல்லுங்க, பேசுங்க. ஆனா நீங்க பேசுற பேச்சுல
உங்க பேச்சை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு நட்பு பேசுறீங்க, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க, ஏதாவது ஒரு அவர்களுக்குள்ள ஒரு நன்மைகள் நடக்கிறது, பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த சொல் அதை ஜெயிக்கிற மாதிரி சொல் வேற இருக்கக்கூடாது. அதை அப்படியே அவங்க ஏத்துக்கிற மாதிரி பக்குவமா, அவர் சொன்னதுல எந்த தவறும் இல்லையா, அப்படியே ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டும். அதே போல சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அரிதுன்னு சொல்ல. நீங்க நல்லா அடுத்தவர்கள் கேட்டு மகிழ்கிற அளவிலே உங்களுடைய சொல்லை மறுதளித்து பேச முடியாத வகையிலே உங்களுடைய பேச்சு அறிவு கூர்மையாக அமையுமானால் நீங்கள் உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. அதனால நீங்கள் பேசுகிற பொழுது தெளிவாக, நிதானமாக, அறிவுபூர்வமாக, நடுநிலையோடு, பணிவோடு நீங்கள் பேசுவீர்களே ஆனால் உங்களை எல்லோரும் விரும்புவார்கள், மகிழ்ச்சி அடைய. ஒருத்தர் உங்களை பாராட்டும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அவரு பேசினா அடையாப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்துருவாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்க அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பார்த்தோம். அடுத்தது தொழில் செயல் நலம். நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா, ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செய். உங்களால முடிந்த அளவு, நீங்க இதுக்காக கடன் வாங்கி அதெல்லாம் செய்ய வேணாம், முடிந்த அளவு நல்லதையே பேசுங்க, நல்லதையே சொல்லுங்க, நல்லதையே செய்யுங்க. ஒல்லும் வகையான்னு சொல்லிட்டாரு. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, அதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். மிக அருமையா சொல்ல. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. நம்மளால ஒன்றும் செய்யவும் முடியாது, அறிவு இருக்கு நமக்கு அப்படின்னு சொன்னா பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பம் போல் உணர வேண்டும். இப்போ உடம்பே முடியல, என்ன நான் உடம்பு முடியலைங்களா, அவங்களுக்கு கவலைப்படாதீங்க. எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஒரு வாரத்தில் சரியா போச்சு. இப்போ பனிக்காலம் இல்லைங்களா, இந்த வருஷம் கொஞ்சம் கடுமையான பனி இருக்குது. இது ஒன்றும் பெரிய இல்லை, இந்த ஒரு சிறப்பு கொடுப்பாங்க மருத்துவர், அதை நீங்கள் சரியாக சாப்பிடுங்க, வெந்நீரே குடிங்க. இப்படி சொல்றதுனால நமக்கு என்ன குறைஞ்சி போக போகிறோம்? அதை செயல்படுத்துகிற பொழுது அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போட்டாக்கள். அடுத்தவங்க துன்பத்தை தன்னுடைய துன்பம் போல. இது ஒரு இதை செய்யறதுல நமக்கு என்ன குறை ஏற்பட போகுது? சொன்னாருங்க, அன்னைக்கு இருமிக்கிட்டு இருந்தாரு, இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு, சுடுதண்ணியே சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பாடு அதெல்லாமே கொஞ்சம் சூடா சாப்பிடுங்க, சரியா போயிருந்தாரு. 2 நாள் அப்படி இருந்தா சரியா போயிடுச்சிங்கண்ணே அப்படின்னு அவரு உங்களை பாராட்டுவார், புகழ்வார். ஏன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க. நம்முடைய பெற்ற தாய் பசியோட வாடினாலும் கூட சான்றோர் பழிக்கும் வினை செய்யக்கூடாது. திருடுறதோ, ஏமாத்துறதோ, பொய் சொல்றதோ, தவறான வழியில போறதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்ற தாய்க்கு அதை விட வேற என்ன சொல்ல முடியும்? தாய் தானே நமக்கு முதல் தெய்வம், அதானே இல்லுரை தெய்வம், அதானே தெய்வத்துக்கு ஒப்பானவங்க அவங்க தானே. அவங்களுக்கு ஒரு துன்பம்னா கூட நீங்க தயவு செஞ்சு சான்றோர் பழிக்கின்ற வினையை, செயலை செய்து விடாதீர்கள். அது என்ன? பொய், களவு, காமம், அது திருட்டு, இது மாதிரி எதையும் செஞ்சிடாதீங்க, பொறுத்து கொள்ளுங்களாமா, பொறுத்துங்க அப்படின்னு சொல்லி நல்லவர்களை நாடி அதை போக்குவதற்கு நாம் ஆயத்தப்படலாமே தவிர சான்றோர்கள் பழிக்கிற மாதிரி வினையை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு, வள்ளுவர் மாதிரி யாரும் இந்த மாதிரி சொன்னதே இல்லைங்க. எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். நீங்க நினைச்சத நடக்குங்க. எண்ணியாங்கு எய்துவ, நினைச்ச மாதிரியே நடக்குமா? உங்களுடைய அந்த மன திட்பம் இருக்கணும்,
அதற்கான சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது சான்றோர்கள் பழிக்காத வகையில உழைப்பால், நேர்மையால், நாணயத்தால், நல்ல நட்பால் நீங்கள் உருவாக்கி கொள்வீர்களேயானால் நீங்கள் நினைத்தது நடக்கும். எண்ணியாங்கு எதுவான் அவர் போடுற சொல் பாருங்க, நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்குதியா அப்படி. அதே போல எந்த ஒரு செயலை செய்தாலும் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். நீங்க எதையுமே நிதானமா இந்த செயலை நாம செய்யறோம், இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் எண்ணி பார்க்க வேண்டும். இது முடியுமா, இது நல்ல பலனை தருமா என்பதை பார்க்க வேண்டும். நாம இந்த செயலை செய்கிற பொழுது என்னென்ன இடையூறுகள் வரும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். முற்றியாங்கு எய்தும் படு பயன். இந்த செயலை வெற்றிகரமா முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன அதனால பயன் வரும் என்பதை பார்த்து யோசித்து நிதானித்து அந்த செயலை செய்ய வேண்டும். பழிபாவங்கள் இல்லாத வகையில் செய்தால் அது சிறப்பு என்று அவர் ஒரு செயலை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அடுத்தாப்புல உறவு நலம். அந்த உறவை எப்படி நாம் நல்லதாக அமைத்து கொள்ள முடியும் என்பதை மிக அருமையா சொல்றாரு. அது உறவுன்னு வரும்போது முதல் உறவு அது நம்முடைய பெற்றோர், அடுத்தாப்புல வருது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன். அந்த உறவு அது அன்பும் அறனும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும். அது அன்புதான் பண்பு, அறன்தான் பயன். ரெண்டு பேரும் சேர்ந்து அன்பு வாழ்க்கையிலே பிறர் போற்றுமாறு நம்முடைய வாழ்க்கை பண்பானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஈர் உடல் ஓர் உயிர். நான் நினைக்கிறத அவங்க செய்யணும், அவங்க நினைக்கிறத நான் செய்யணும். ஏங்க வரும்போது வாங்கிட்டு வந்துடுறோம்மா, காய் வாங்கிட்டு வந்து, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லணும். அதே போல அவங்க ஏங்க நீங்க கொஞ்சம் இன்னைக்கு உடம்பு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் வெந்நீர் வச்சிருக்கிறேன், வெந்நீர்லயே குடிங்க. நீங்க இல்லம்மா நான் எப்பவும் பச்சத்தல, இல்லம்மா இல்லைங்கண்ணா இல்லை நீங்க வெந்நீர். இது மாதிரி அந்த எண்ணம் நம் நினைப்பதை அவர்கள் செய்கின்றவர்களாக, அவர்கள் நினைப்பதை நாம் செய்வதாக இருந்தால் அந்த உறவு இருக்கிறதே, அந்த உறவு அதுதான் உறவு, அதுதான் வீடு. வீடு பேர் என்பது வேற எங்கேயும் இல்லை, வீட்டிலேயே இருக்கு. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று சொல்லுவார். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம். கண்ணுக்கு எதிரா அழகு அப்படின்னு சொன்னா இரக்க உணர்வு. அப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க அப்படின்னா நம்மளால் முடிந்த உதவி உடனே செய்யும். அதுதான் கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா ஓடுறது இல்லை, இரக்கப்படுது. நம்முடைய உள்ளம் இரக்கப்படுகின்றவர்களாக இருந்தால் நாம் பேறு பெற்றவர்கள். அப்படின்னா என்ன, நம்மளை எல்லோரும் புகழ்வார்கள், பெருமைப்படுத்துவார்கள். அந்த பார்த்தங்க, அவர் சைக்கிளில் போனார், கீழே விழுந்தார், உடனே தூக்கி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை தட்டி விட்டுவாங்க, வாங்க இங்கே பக்கத்திலேயே மருத்துவமனை இருக்கு போயிடலாங்க அப்படின்னு நம்மளால முடித செய்யணும். விழுந்துட்டானா கடக்கட்டும் போ அப்படின்னு போகக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நம்மளால முடிந்ததை பார்த்துக்கணும், முடிந்த அளவு. அதான் அவரு அழகா சொல்றாரு, உங்களுக்கு என்ன முடியுமோ ஒல்லும் வகையான், இதை எங்க வேணாலும் சேர்த்துங்க, ஒல்லும் வகையான் உங்களால முடிந்ததை பெயர்கண்டும் நஞ்சுண்டு அமைவர். இது விஷம்னு தெரிஞ்சாலும் அதை குடிக்கணும் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அப்படி யாரும் நயத்தக்க நாகரிகம் வேண்டும், அதுதான் நாகரிகம் என்று மிக அருமையாக சொல்வார். அப்புறம் இன்பம் விளையான். நான் இன்பத்தை தேடி ஓடுறதில்ல, வினை விளைவான். என்னுடைய செயல் ஏதோ நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருந்தால் தன் கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூண். அப்படி நமக்கு என்ன இதுல கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்காம தன்னுடைய செயல்களை செய்து கொண்டே இருக்கிறான் அல்லவா. என்னுடைய மாமன், என்னுடைய மைத்துனன், என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி,
என்னுடைய உறவு என்று அவன் ஒன்றும் செய்யலையே, நீ ஏன் செய்ய போற, நம்ம உடனே சொல்லுவோம். அவங்க நம்ம வீட்டில் இந்த ஒரு சிறப்பு நடந்தது, அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, நீ என்ன ஆடுற அப்படின்லாம் வரும். இல்லை, உன் செயலை, உன்னுடைய கடமையை நீ செய்வாயே, ஆனால் உன்னை மிக பெரிய நிலையிலே உன்னை மற்றவர்கள் போற்றுவார்கள், புகழ்வார்கள். அதே போல அற்றார் அரிபசி தீர்த்தல். ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. பேங்க் அல்ல, போஸ்ட் ஆபீஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை. நீ சேர்க்கின்ற செல்வத்தை, உன் உயிர் எங்க இருக்குதுன்னு தெரியாது, உயிர் இருக்கிறனால தான் இங்க இருக்கிறோம். அதற்கு துணையாக இருப்பது புகழ். அந்த புகழுக்காக தான் நம்ம இருக்கிறோம். அந்த புகழ் வர வேண்டுமானால் என்ன செய்யணும்? துன்பப்படுகின்றவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்ய. அதுதான் நீ பொருள் வைக்கின்ற இடம். அந்த பொருள் தான் உனக்கு துணையா வரும். அத அருமையா கவிஞர்கள் வீடு வரை உறவு என்று அந்த பாட்டு சொல்லும். அது மாதிரி யாரும் நமக்கு துணை இல்லை. நீ செய்கின்ற செயல் அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையுமே தனக்கு தனக்கு முந்தினதுதான் தான தர்மம்னு சொல்லுவாங்க, செய்து விடக்கூடாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் அது மிகவும் சிறப்பானதாக அமையும். அதே போல பொருள் நலம், பொருள் வேணும்ல, மிக அருமையா சொல்லுவாரு, செய்க பொருளை கட்டளை இடுறார். நீங்க பொருள் இல்லைன்னா இவ்வுலகமே இல்லை, நமக்கு எந்த இதுவும் இல்லை. அதுக்காக நீ தவறான வழியில போகணும் இல்லை. உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் உன்னை மேன்மையானவனாக ஆக்கும். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும். பொருள் அல்லது இல்லை பொருள். ஒரு பொருட்டாகவே அவனை மதிக்க, அவனுக்கு எந்த விதமான ஒழுக்கமும் இல்லை, கெடுகட்டவன் இருந்தாலும் அவன் சரியான பணக்காரன் அப்படின்னா அவனை மேன்மையானவனாக, அந்த மேன்மை அல்லாதவர்களால் அவன் கொண்டாடப்படுவான். நல்லவர்கள் பக்கம் போக மாட்டாங்க, அவன் பக்கம் போக மாட்டாங்க. அதனால பொருள் வேண்டும். அந்த பொருளை நீ எப்படி செய்யணும்? நல்ல வழியிலே தேட வேணும். அதை என்ன சொல்றாரு? அருள் என்னும் அன்பின் குளவி, அன்பு பெற்றெடுத்த பிள்ளையாகிய அருள் வேணும். அருள் மனம் வேண்டும் நமக்கு. அது எதனால வருண்டா அப்படின்னு கேட்டா, பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. அந்த பொருள்ங்கிற செவிலிதான் இந்த அருளை காப்பாற்றுவாள். அப்ப என்ன வேணும்? நமக்கு பொருள் இருந்தாதான் நாம் அருள் உடையவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். அததான் ஈதல் இசைப்பட வாழ்தல். நமக்கு இருந்தாலே கொடுக்க முடியும், அதற்கு உழைக்க வேண்டும், அது நேர்மையான வகையில இருக்க வேண்டும். இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம். இந்த உலகத்துல இந்த உயிருக்கு ஊதியம் இசைப்பட வாழ்தல். அந்த இசைப்பட வாழ்வதற்கு துணையாக இருப்பது ஊதியம் இல்லை உயிர்க்கு, அதுக்கு பொருள் வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்லுகிறார். அதை கொடுக்கறதுனால வருங்கிறாரு. அந்த கொடுக்கறதுக்கு முதலா இருக்கிறது எது? பொருள். அதை சொல்றேன். அப்புறம் நட்பு. நட்பு நட்புல ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கெண்மை நடைமுறைதான் சாம் துயரம். நீங்க ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து அவனுடைய குலம், குடி, நட்பு எல்லாத்தையும் பார்த்து, கல்வி, அறிவு எல்லாவற்றையும் பார்த்து நட்பு கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இறக்கும் வரை அது பெரிய துன்பத்தை தந்துவிடும். நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. அடி குடிப்பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல். நல்ல குடியில பிறந்து பழி பாவங்களை செய்வதற்கு அஞ்சுகின்றவனை நாம ஏதாவது கொடுத்தாவது நாம் நட்பாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நட்புக்கு இன்னொன்னு, நகுதல் பொருட்டன்று நட்டல். நம்ம நண்பன் சொல்றான்னு வச்சுக்கடே, நீ போற வழி சரியில்லை அப்படின்னா அவன் போடா எனக்கு தெரியும்னு சொல்லுவான். அப்படி அல்ல. துன்பம், அந்த நண்பன் தவறு செய்கின்ற இடம், அந்த நண்பன் ஒழுக்கக்கேட்டிலே இருக்கிற பொழுது, அந்த நண்பன் கழுவுமானவனாக இருக்கலாம், அந்த நண்பன் வேறு வழிக்கு போறவனாக இருக்கலாம்,
அப்ப நாம் சுட்டி காட்ட வேண்டும். நகுதல் சிரிச்சு மகிழ்றதுக்குள்ள நட்பு தகுதிக்கண் நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண். அவன் எங்கேயாவது தவறுகிற பொழுது அதை இடித்து சொல்ல வேண்டும். இல்லை என்றால் உனக்கு எனக்கு அந்த உறவே வேணாம், நீ ஒதுங்கடா சொல்லிடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு கடைசி வரைக்கும் கஷ்டம்தான் என்று மிக அருமையாக சொல்றார். அப்புறம் அறிவு நலம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயின், அது எப்படி இருந்தாலும் அதனுடைய உண்மை என்னங்கிறத நாம ஆய்ந்து செய்ய வேண்டும். அப்புறம் அறிவுடையார் எல்லாம் உடையார். அதனால நமக்கு அறிவு வேணும். அந்த கல்வியால் தான், சான்றோர்களுடைய நூல்களை படிப்பதால் தான், சான்றோர்கள் பேச்சை கேட்பதால் தான், சான்றோர்களோடு இணங்கி இருப்பதால் தான் நமக்கு இந்த நல்ல அறிவு உண்டாகும் என்பதை சொல்லுகிறார். தொழில் நலத்தை பற்றி சொல்லுகிற போது புலவர் தொழில் என்ன? உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல். மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அவங்க உள்ளத்தால என்றும் பிரிய மாட்டார். அதுதான் புலவர்களுடைய தொழில். சான்றோர்கள் என்றும் உள்ளத்தால் ஒன்றுபட்டு இருப்பார்கள். நான் இப்பதான் நினைச்சேன், நீ உடனே பேசுறேன்னு சொல்லுவோம். அடிக்கடி நம்ம சில செய்திகள் வரும், நான் இப்பதான் நினைச்ச உடனே நீ பேசுற அப்படிமா. அதுதான் அதை மிக அருமையாக சொல்லுவார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாத்தோர். எதுக்கு? பழி பாவங்களை செய்வதற்கு நாம் நாண வேண்டும் என்று மிக அருமையாக சொல்லுகிறார். அதே போல பொதுவா சொல்லுகிற பொழுது இந்த காதல் காமத்து பால்ல நம்ம ஒண்ணுமே சொல்லலே நினைக்க வேண்டாம். கொஞ்சம் காலங்கருதி அதை அப்படியே உண்டார்கண் அல்லது இந்த கல்லுக்கும் காமத்துக்கும் மாத்திரம் வித்தியாசம். கல்லு உண்டால்தான் அது மகிழ்ச்சியை தரும், உண்டவர்களுக்குத்தான். ஆனால் இந்த அன்பு இருக்கிறதே, அதை நினைக்கிற பொழுதே, கல்லு உண்டாதான் மயக்கம் வரும். ஆனால் இந்த அன்பானது, அந்த அன்பு நினைக்கிற பொழுதெல்லாம் மகிழ்ச்சியை தரும் என்று மிக அருமையாக அதை சொல்லுவார். அந்த காதலினுடைய நுண்மையை மென்மையை இனிமையாக சொல்லுவது அந்த காமத்துப்பால். கமம் என்ற சொல்லில வந்ததுதான் காமம், அன்பு. அதனால அதுவும் திருவள்ளுவர் என அறம் சொன்னார், பொருள் சொன்னார், இன்பம் சொன்னார், இன்னும் அதை காமம்னு சொல்றாங்களே அப்படின்னு அது மிக மிக நுட்பமாக உளவியல் பூர்வமாக அதை நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். நான் காலம் கருதி அதை வேணாம். அந்த அந்த பெண்ணினுடைய மனம் எத்தகையதுங்கிறத ஒரு இடத்த சுட்டி காட்டுறேன். இவன் சொல்றான், இம்மை பிறப்பில் பிரியலம், இந்த பிறப்புல உன்னோட தான் நான் பிரிய மாட்டேன்னு சொன்னான். உடனே அவளுக்கு கண்ணில் தண்ணி ஓடுது. ஏமா ஏன் கண்ணில் நீர் கொண்டன. அப்ப அடுத்த பிறப்புல நீங்க என்ன விட்டுருவீங்களா பாருங்க. அப்ப அந்த பெண்ணினுடைய மனம் எப்படி இருக்கு? எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும்னு சொல்லுவார் ஆண்டாள் திருப்பாவை. அது மாதிரி இந்த பிறப்புலதான் நீங்க பிரிய மாட்டேன்னு சொன்ன உடனே அழுவுறா அப்படின்னு சொல்லி. அதே போல இது மாதிரி நிறைய செய்திகள் அதுல நமக்கு இருக்கு. அதையும் நாம படித்து மகிழத்தக்கது. நான் அப்படியே எடுத்துதான் சொல்லியிருக்கிறேன். அதனால தொகுப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தீயவை செய்கின்றவர்கள் கெடுவார்கள். எப்படின்னா, நம்ம நிழல் நம்ம கூடயே வருது இல்லைங்களா, அதே மாதிரிதான் தீயவை தீய பயக்கும். அதனால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். நெருப்பு பிடிச்சிச்சுன்னா எவ்வளவு பயமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில முடிந்த அளவுல துன்பப்படுகின்றவர்களுக்கு அற்றார் அழிபசி தீர்த்தல். அது ஒருவன் பெற்றான் பொருள் வைக்கிற இடம் அதுதான் என்று சொல்லுகிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்ப வேண்டும். முடிந்த வரையில அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர். அன்பு உடையவர்கள் எலும்பு கூட அடுத்தவர்களுக்கு. இப்ப நிறைய பேர் நிறைய உறுப்பு தானங்கள்லாம் செய்யறாங்க. இப்ப எங்க அண்ணன் கண்ணன் அவங்க அத்தையா மாமா அவர்கள் உடலையே நம்முடைய மருத்துவமனைக்கு தானமா கொடுத்துட்டாங்க. உடலையே அப்படியே நானும் போயிட்டேன். அது மாதிரி அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார்
என்பும் உரியர் பிறர்க்கு. அதே போல சாதலின் இன்னாதது இல்லை இனிததும் ஈதல். நம்மளால கொடுக்க முடியல, ஒருத்தர் வறுமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது நம் இறப்பை விட நமக்கு மிகுந்த துன்பத்தை தருமா, மிக அருமையா. அதுக்கு என்ன வேணும்னா உழைக்கணும், சம்பாதிக்கணும், அந்த பொருளை சிக்கனமா நமக்கு என்ன வருமானம், அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தா நம்மளால நிச்சயமா அதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரியணும். அப்புறம் உழவை பத்தி சொல்லாம இருந்தா தப்பு இல்லைங்களா? சாப்பிட்டு தானே வரோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். உழவு தொழில் மாதிரி கஷ்டப்படுகிற தொழில் வேற எதுவுமே இல்லை. நான் ஒரு உழவர் குடியில பிறந்தவன். ரொம்ப கஷ்டங்க, சொல்ல முடியாத கஷ்டம் உழவு தொழில் தான். வேற எந்த தொழிலையும் அவ்வளவு கஷ்டம் இருக்காது. எல்லாம் வந்துருச்சுன்னு நினைப்போம், ஒரு மழை வரும், காத்து வரும், எல்லாம் போயிடும், லட்சக்கணக்கில் போயிடும், காலை தூக்கவே முடியாது. அதே போல சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அதனால உழவர்களை நாம் மதிக்க வேண்டும், உழவு தொழில் செய்கின்றவர்களை உயர்வாக நினைக்க வேண்டும். அது நம்முடைய பண்புகளிலே தலை சிறந்த பண்பாக இருக்கும். அதே மாதிரி கடைசியாக நிறைவாக இருள் சேர் இருவினையும் சேரா. இருள் சேர் இருவினையும் சேரா நிலமிசை நீடு வாழணும். மனக்கவலை மாற்ற வேண்டும். நம்ம மனசுல கவலை இருக்கு, அதை மாற்றத்துக்கு என்ன வழி? இந்த நிலத்தில நீடு வாழ்வதற்கு என்ன வழி? இருள் சேர்கின்ற இருவினை நல்வினை தீவினையை போக்குவதற்கு என்ன வழி? இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கு என்ன வழி? ஒரே வழி, தனக்கு ஓமை இல்லாதவனாகிய அறம் நெஞ்சம் உடையவனாக இருக்கிற அறவாழி அந்தணன் மலர்மிசை ஏகினான் அவன் வாலறிவன். அவன்தான் உண்மையான அறிவு மிக்கவன். அவன் இறைவன் எனப்படுகிறான். அவன் அறவாளி என்று வைத்துக் கொள்ளுங்கள், மலர்மிசை ஏகினான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், வாலறிவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்தணன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இறைவி என்று வைத்துக் கொள்ளுங்கள், கடவுள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை வைத்து கொண்டு அவர்களுடைய நற்றால் நாம் தொழுதால் நாம் மேற் சொன்ன இருவினையும் தீண்டாமல் இந்த நிலைமிசை நீடு வாழ்ந்து மனக்கவலை மாற்றி பிறவி பெருங்கடலை கடக்கலாம். வாழ்.